சாமி அன்னியசையோ வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹெவன் சன்சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்த்டே ரெக்வஸ்ட் தயாங் 3 ஷாட் மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஷார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிங்களாங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வே பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். தயாங் தனியாக உட்காந்து நீங்களும் டீச்சனும் ஜாலியாக விளையாடுறதையே பார்த்துட்டு இருக்காரு. அவரோட மைண்ட் ஃபுல்லாக நிறைய தாட்ஸ். அவர் ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. தயங்கோட ஐஸ் மட்டும்தான் உங்களை பார்க்குது. அவர் மைண்டெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. தயாங் மாமா என்னடி புருஷா? தயாங் சிரிச்சுக்கிட்டே டீனாவை பார்க்குறாரு. என்னடி வேணும் உனக்கு? உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு? நீ தான் வேணும். ஆமாம். என்ன எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கா? என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி டீனாவோட நியூஸை பிஞ்ச் பண்ணுறாரு. அப்போ டீனா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நீ தான் மாறிட்ட. நான் மாறிட்டேனா? ஆமாம், நீ தான் மாறிட்ட. ஏன்டி அப்படி சொல்கிற? ஏன்டி அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா நீ அப்படிதான் பண்றதையா. முன்னெல்லாம் டீனா நீ என் பின்னாடியே சுத்துவ. நானே போத்தாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ பின்னாடியே சுத்திட்டு இருப்ப. ஆனா இப்பெல்லாம் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. முன்ன நான் லவ்வரு, இப்பதான் ஒய்ஃப் ஆயிட்டல. எங்க போயிட்டு போறாங்கிற தைரியம் அதானே? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை டீனா, சும்மா சொல்லாதான். எனக்கு எல்லாமே தெரியும். நீ உனக்கு நினைப்பு சுத்தமாவே இல்லை. நீ என்னை மறந்துட்ட டீனா. அப்பெல்லாம் எதுவும் இல்லடி. இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது என் பொண்டாட்டி டீனாவை தான். அப்படியா? அப்படின்னு சொல்லி டீனாவோட செக்ஸை பிடிச்சி டீனாவை அவர் லேப்பில் உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்காரு. டீனா அவரோட லேப்பில் உட்காந்துக்கிட்டே தயங்கோட ஐஸை பார்த்துட்டு இருக்கா. தயம், நீ உண்மைதான் சொல்றியா? எனக்கு என் பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட், அவளுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். நிஜமாவா? நிஜமா தாண்டி அவளுக்கு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தயாங் டீனாவோட சின்ன பிடிச்சி கொஞ்சிறாரு. டீனாவும் சிரிக்கிறா. இப்போ தயாங் தான் டீனாவை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட லிப்ஸ் கிட்ட வராரு. டீனாவும் மெதுவா ஐஸை க்ளோஸ் பண்றா. அப்போ சடனா டீனா தான் ஸ்டொமக்ல கையை வச்சுக்கிட்டே என்னடி ஆச்சு? ஒப்பில் தான் உதைக்கிறோம். தேங்க்ஸ் சிரிக்கிறாரு. சிரிக்காதடா, இப்பெல்லாம் ரொம்ப மோசம். என்ன படுத்துறான் தெரியுமா? ஏண்டி என் பிள்ளை அப்படி என்ன பண்ணோன்னு? என்னப்பா இப்பவே பிள்ளைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி ஆகுது? வெளியெல்லாம் வந்துட்டா அவ்வளோதான் போலையே. அவன் ஏன் பிள்ளடி? என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யார் பண்ணுவா? ஓஹோ அப்படிங்களா சார்? அப்படிதான் மேடம். சாருக்கு என்ன குழந்தை வேணும்? எதா இருந்தாலும் ஓகே தான், சும்மா சொல்லுங்க சார். என்ன குழந்தை வேணும்? பொதுவாக எல்லா அப்பாவும் கேட்கறது தான், எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற ஆசை தான். எனக்கு பொண்ணு தான் வேணும். அப்போ பையன் வேணாமா? பாத்தியா, நான் சொன்னல பையனும் வேணும் தான், ஆனால் பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அப்போ பையன் வேணாம். அப்படியே நான் எப்போ அப்படி சொன்னேன்? எனக்கு பொண்ணும் வேணும் பையனும் வேணும். ஓஹோ, சாருக்கு மொத்தம் எத்தனை குழந்தை வேணும்? ஒரு 5. எது 5 குழந்தையா? போதுமா சார்? 10 தான். ஆனால் என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி பாவமாச்சே. ஓஹோ, ரொம்ப பெரிய மனுஷன் சார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டீனா தயங்க பார்த்து சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் தயங்க நினச்சி பார்க்குறாரு. அவரோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ட்ராப் ஆகலை, பட் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டைம் பார்த்தேன் உங்களோட ஃபோன் தான் சினுங்குது. தயங் பார்க்குறாரு. உங்கள் அம்மா தான் அம்மானு இருக்கு. அவர் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ வயன் அத்தை, அவள் டீச்சன் கூட விளையாண்டுட்ருக்கா. நீங்கள் சும்மா வெளியில் வந்திருக்கோம். அதான் என்ன விஷயத்த? மாப்பிள்ளை நீங்களா? ஒன்றும் இல்லை,
வயன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, சும்மா பேசலான்னு தான் மாப்பிள்ள கால் பண்ணேன். அவ டேஜன் கூட இருக்காத்த, நான் வேணா கூப்பிட்டுமா? இல்லை இல்லை மாப்பிள்ள, அவள் பிஸியாக இருந்தால் விடுங்க, பரவாயில்ல, நான் அப்புறமா கூட பேசிக்கிறேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா விளையாண்டுட்டு தான் இருக்கான். பார்க்குக்கு வந்தோம், பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் என்ன தயாங், உங்கள் அம்மா கால் பண்ணியிருக்காங்கடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் நீங்களும் அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இங்க டேஷன் தான் இங்கே போகிறத பார்த்துட்டு ஐயன் எங்கே போகிற, இல்லை போகாது ஒயன் அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. டீச்சர் இருமா, நீ விளையாண்டுட்டு மம்மி வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓ தேங்கிட்ட வரீங்க. அப்போது டீச்சர் தான் போகாது, நானும் வரேன் எடு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக இறங்க பார்க்குறாரு. இந்த சர்க்கஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் தான் இறங்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அவர் பயங்கரமாக அலறாரு, மம்மி மம்மி வலிக்குது, மம்மி வா, மம்மி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. சத்தம் கேட்டதும் நீங்கள் சடனாக திரும்பி பார்த்தா டீச்சன் கீழே விழுந்துட்டாரு. அவங்க சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் டீச்சன் தூக்குறாங்க. பட் ஆனால் பயங்கரமாக அலறான், உங்களை கை நீட்டி தான் அலறான். நீங்கள் ஃபாஸ்ட்டாக டேஜன் கிட்ட தான் போகிறீங்க. மம்மி வலிக்குது வலிக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, என்னாச்சு, என்னம்மா, எப்படி விழுந்த, நல்லா தானே விளையாண்டுட்டு இருந்தேன். நீ ஏன் என்னை விட்டு போன, உன்கிட்ட விளாண்டு வந்தேன்னா அப்போ கீழே விழுந்துட்டேன், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரா. சரி சரி, ஒன்றும் இல்லைம்மா, நான் எங்கேயும் போகலம்மா, அப்பா கூப்பிட்டாரு தானே போனேன், நீ போன என் கூட இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அழுகிறாரு. சரி ஒன்றும் இல்லை, போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் வரல, ஹாஸ்பிட்டல் வரல, ஊசி போடுவாங்க, நான் வரல, வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அழுறாரு. இல்லை ஊசி போட மாட்டாங்க, காயத்துக்கு மட்டும் க்ளீன் பண்ணிட்டு மருந்து மட்டும் வச்சுக்கலாம், சரியா, நான் வரமாட்டேன், வலிக்குதுவாயான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நீங்க அழுகிற டீஜனையே பாக்குறீங்க. நீங்க டீஜனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறீங்க. உங்க தேயங்க வந்திருப்பாரு, ஃபைன் என்னாச்சு தெரியலங்க, கீழே விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்களும் தேங்க தான் டீஜனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறீங்க. எல்லாரும் வராங்க. இல்லை நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் விளையாண்டுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், இது சின்ன அடி தானே, நான் டேஜன் பார்த்துக்கிறேன், நானும் வேணும் போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்தான் அவங்களையும் டேஜனையும் காரில் கூட்டிகிட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் டேஜன் வச்சுட்டு உட்காடுறீங்க. வர வழி ஃபுல்லாக டீச்சர் ஒரே கத்து உங்களை பிடிச்சி திட்டான். நீ உனக்கு என் மேலே பாசமே இல்லை, சொல்ல கேட்காம நீ ஏன் போன, உன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு தான் கீழே விழுந்தேன், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். நீங்க அவனை சமாதானப்படுத்துறீங்க. டீச்சர் ரொம்ப பேசுறான். இதெல்லாம் டேங்க் சிரிப்பா இருக்கு. இன்னும் இவ்வளோ பேசுவான்னு டேங்க் தெரியாது. அப்பப்ப பாப்பாரு, பேசுவான்னு தெரியும். ஆனா இவ்வளோ பேசுவான்னு இன்னைக்கு தான் பாக்குறாரு. அவர் சிரிக்கிறாரு. நீங்க தான் எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை வயன், என் பையன் பேசுவான்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பேசுவான்னு இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவனும் அப்படியே சிரிச்சுட்டே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அவன் அழுறாங்க வழியில், நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க? இந்த டாடிக்கு மேலே பாச்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவன் குறைதான் சொல்கிறான். என்னடா அர்த்தம், என்கிட்ட வர நீனு? இல்லை, இந்த வீட்டில் யாருக்குமே மேலே பாச்சமே இல்லை, எனக்கு வலிக்குது வயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு உங்களை திட்டுறான். பட் உங்களை தான் ஹக் பண்ணி அழுகிறான். ஸோ ஒரு வழியாக 2 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டலில் போயாச்சு. இங்கே க்ளீன் தான் பண்ணுறாங்க. அந்த ஊண்டில் கையே வைக்க விடவே மாட்டேங்கிறான். வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறான். ஒரு வழியாக நீங்களே எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த ஆயில்மெண்ட்லாம் போட்டு கட்டெல்லாம் கட்டியாச்சு. இப்போது டீச்சனுக்கு தான் இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் விடுற ஆளாக நம்ம டீச்சனு பிடிச்சி கத்துன்னு கத்துறாரு. ஒரு வழியாக இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. இப்போ அவன் தான் அப்படியே பெட்டில் அழுது அப்படியே படுத்திருக்கான். அவங்கள பார்த்து மறைச்சிக்கிட்டு, டீச்சன் இப்போ ஓகேவாடா அவனுக்கு பேட்டதப்போ இந்த சூச்சு போட மாட்டேன்னு சொன்னேன், நீ வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனோட பட்டை தான் காட்டுறான்.
உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. சரி அப்பதானே தேஜன் உனக்கு சீக்கிரம் சரியாகும், ஒன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கியூட்டா கோச்சிக்கிறான். 1.5 வயசு தான் ஆகுது, ஆனா பயங்கரமா பேசுற ஆளு. ஸோ இப்போ அப்படிதான் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. டீச்சர் உங்க மடியிலே தான் உட்காந்துக்கிறான், உங்களை விடவே மாட்டேங்கிறான். இங்கே தாண்டா இருக்க, ஏன்டா அப்படி பண்ற? இல்லை நீ கூட இரு, எனக்கு ஒன்று நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இருக்கவே பிடிக்கல, பயமா இருக்கு, என் கூடவே இரு, இங்கே போனாலும் என்னையும் கூட்டிட்டு போ, என்னை விட்டுட்டு போகாத வயன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. சரி சொல்லும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க. தேங் வந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி தனியாக நின்றுட்டு அவன் பண்ணுறதே பார்த்துட்டு இருக்காரு. இப்போதான் தயாங்கே புரியுது, இவ்வளோ நாள் வந்து ஃபேமிலியை விட்டு எவ்வளோ தூரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் தான் இருக்காரு ஸ்டில், ஆனால் அவர் பையன் இவ்வளோ பேசுவான்னு அவருக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் பார்க்குறாரு டீஜன் ஒயின் மேலே எவ்வளோ எந்த அளவுக்கு அஃபெக்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி அவரும் சர்ப்ரைஸாக இங்கே டீஜன் அண்ட் ஒயன் 2 பேரையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போது டேங்க் தான் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கும். அவர் அந்த ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. அவர் ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நோட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கையில் பென் இல்லை. ஸோ பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா உங்கள் ஃபோன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி அவர் நோட் பண்ணிக்கிறாரு அந்த மெசேஜில் போய். ஸோ அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு இப்போ அவர் ஃபோன்லேயும் பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் ஃபோனில் 2 கால்குலேட்டர் மாதிரி இருக்குது. இன்னும் 2 ஆப் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது. ஓ மேடம் சீக்ரெட் ஆப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வச்சுருக்கா சீக்ரெட்டா? பார்த்தா தப்பா, சே நான் புருஷன் தானே, அதில் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போகிறாரு. ஆன் பண்ணி உள்ளே போகிறாரு. ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அதில் நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பார்க்க தயாங்க்கு இங்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் வயர்டேஸில் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடுச்சு. இப்போ நீங்கள் தான் டீச்சனை தூக்கிட்டு வரீங்க, பார்த்தா டீச்சன் தூங்கிட்டாரு. தயாங் பயன் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு. கத்துல டயரில் தூங்கிட்டான் டீச்சன், நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தயங்கும் போகலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. நீங்கள் டீச்சனை தூக்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்கீங்க. தேங்க் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. ஒரு மாதிரி உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது பில்லும் பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு இப்போ நேராக அந்த இடத்துக்கு தான் போகிறீங்க. போனால் இப்போ டீச்சன் கொஞ்ச நேரத்துலேயே முழிச்சிடுறாரு. இப்போது டீச்சன் தான் ஏன் என்ன டீச்சன் பச்சிக்கிட்டு டம்மி எம்டியா இருக்கு, எனக்கு பச்சிக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி என்ன வேணும் அப்படின்னு. ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? கோல்டு வரும்டா. இன்னும் எனக்கு ஒன்றும் கோல்டு வராது, நீ வாங்கி கொடு. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா ஊசி போடுவாங்க, வேணுமா? இன்னும் ஊச்சியா? இன்னொரு இந்த பட்டக்கில் போடுவாங்க. இல்லை எனக்கு ஊச்சி வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சாக்லேட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சுத்தப்பல் வரும்டா, கேவிட்டி வரும். அப்புறம் இங்கே வாயில் போடுவாங்க ஊசி. இன்னும் வாயில் குச்சுவா ஊச்சி போடுவாங்க. போடுவாங்க தேஜன், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. நிஜமா போடுவாங்களே ஏன்? நிஜமா போடுவாங்க டீச்சன். அவன் ஒரு மாதிரி பாவமாக அவங்களே பார்த்துட்டு இருக்கான். இங்கே உங்கள் அத்தை தான் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அத்தையை பார்த்துட்டு ஏதோ சொல்லாதீங்க, ஏதோ சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சிக்னல் கொடுக்குறீங்க. டீச்சர் இதை பார்த்துட்டாரு. அவர் உங்ககிட்ட இறங்கி உங்களை விட்டு இறங்கி ஏட்ட வந்து இன்னும் இங்கே ஏமாத்துடியா, இன்ட்டு போய் சொல்லுடியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களோட அம்மாவை தான் ஹக் பண்ணிக்கிறான். ஏண்டி தாங்கும் பாத்தி, எனக்கு பச்சிக்குது பாத்தி, இவ எதுவுமே வாங்கி தந்த மாட்டேங்குதா, எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான், எனக்கு பச்சிக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன. அவருக்கு பசிலாம் இல்லை, இப்போ அவருக்கு சாக்லேட் சாப்பிடணும். அவர் அப்படி சொன்னதுமே இப்போ நீங்கள் தான் அத்தை அவன் அழுறானே சொல்லாதீங்க, அவனுக்கு பசிலாம் இல்லை, அவனுக்கு இப்போ சாக்லேட் சாப்பிடணும், அதுக்காக தான் சார் ட்ராமா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொன்னதுமே நீ வாங்கி மூச்சு, நீ தான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டல, ஓ நான் பாட்டிக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இங்கே அவன் பாட்டியை தான் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டீச்சர் ஸ்ட்ராங்காக நடக்காத, கால் வலிக்கும்.
போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இழுத்துட்டு போகிறாரு. அவர் ரொம்ப நார்மலாக நடக்க மாட்டார், பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டெடியாக நடப்பார். ஓகேவா? அந்த மாதிரி தான் அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போய் அவர் சொன்ன மாதிரி சாக்லேட் வாங்கிட்டாரு. இப்போது சாக்லேட் நீங்கள் பிடுங்கி வச்சுக்கிறீங்க. எனக்கு குடு, எனக்கு வேணும். இரு, சாப்பிட்டுட்டு அப்புறமா சாக்லேட் சாப்பிட்லாம். நிஜமா நிஜமா அப்படின்னு சொன்னதும் இப்போ எல்லாருமே ஒரு ஹோட்டல் தான் போய் உட்காந்து லஞ்ச் தான் எடுத்துகிட்ருக்கீங்க. இங்கே டீச்சனும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறாரு. நீங்கள் அந்த சாக்லேட்டில் டீச்சனுக்கு தெரியாமல் டேப்லெட் ஆட் பண்ணி கொடுத்துட்றீங்க. அவர் அதை அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இங்கே இந்த சாக்லேட் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, இப்போ சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்படித்தான் இருக்குமா? எனக்கு இது பிடிக்கவே இல்லை ஒயன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாரு. உங்கள் அத்தை இன்னும் சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க. இங்கே உங்கள் அத்தை மட்டும் கிடையாது, உங்கள் அது தேங்கோட அண்ணிலாம் இருக்காங்களா, அவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் எதுவும் சொல்ல, பேபிஸ் யாருக்கும் தெரியாது, இவங்களுக்கு மட்டும் தெரியுது. அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. இங்கே டீச்சன் அது வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுடுறான். இங்கே இங்கே நீங்கள் தான் அவன் முழுங்கியிருப்பான். ஆக்சுவலாக அந்த டேப்லெட்டை முழுங்கியிருப்பான். இங்கே நீங்கள் தான் இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கொடுத்ததான் அவனும் குடிக்கிறான். எனக்கு மாறி தூக்கமாக வருது, வா இவன் வந்து படுத்துக்கும் அப்படின்னு சொன்னதும் அவனை தூக்கிக்கிறீங்க. அவங்க ஷோல்டரில் படுத்து அப்படியே தூங்குறான். இது எல்லாத்தையுமே தயங்கம் பார்க்குறாரு. ஆனால் அவர் ஒரு மாதிரி கோவமா உங்களையே முறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, உங்கள் மேலே உங்ககிட்ட ஏதோ ஒரு டவுட் இருக்குது, அதை கேட்கணும்னு தோணுது, பட் ஆனால் கேட்கல. அவர் ஒரு மாதிரி உங்களையே கோவமாக பார்த்துட்ருக்காரு, பட் இது எதுவும் உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போது வீட்டுக்கு தான் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து டீச்சனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு டேப்லெட் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் வீட்டில் ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டுருக்கு. டீச்சர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப செல்லம், ஏன்னா அவனுக்கு தான் மம்மி இல்லையா. டேஜனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அவன் மம்மி, ஆனால் மற்றவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து டீச்சன் ரொம்ப செல்லமாக அவர் வீட்டில் இருப்பார். இப்போது டீச்சன் தான் டீச்சனோட பாட்டியோட மடியில் உட்காந்துருக்காரு. இங்கே டீச்சனுக்கு முன்னாடி நீங்கள் தான் கையில் டேப்லெட்டும் வாட்டர் கிளாஸோடு நிற்கிறீங்க. டீச்சன் உங்களே குறுகுறுன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க பாட்டியை திரும்பி ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் பாட்டியோட ஷோல்டரில் அவர் ஃபீஸை வச்சு மறைச்சிக்கிறாரு. இங்கே நீங்கள் தான் டேஜன் ஒழுங்கா 2 டேப்லெட் தாம்மா, இதை மட்டும் போட்டுக்கோ, எனக்கு வேணும், எனக்கு மாற்ற வேணும் பாட்டி, பாட்டி எனக்கு மாற்ற வேணாம் பாட்டி. செல்லம் 2 டேப்லெட் தான்டா, 2 மட்டும் போட்டுக்கோ, அப்போ தானே சீக்கிரம் செல்லத்துக்கு கால் சரியாகும். இல்லை எப்படியா விட்டால் கொஞ்சம் சாத்தி ஆகிடும், ஊச்சி போட்டாங்கல்ல அதெல்லாம் சாத்தி ஆகிடும் பாட்டி, எனக்கு மாற்ற வேணாம், எனக்கு கச்சக்குது பாட்டி, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கே உங்களுக்கு உங்கள் பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு, சாரி உங்கள் பாட்டி இல்லை, டீச்சனோட பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. அவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான். இங்கே டீச்சனோட பெரியமா தான், டீச்சன் இப்போ நீ மட்டும் டேப்லெட் போடலைன்னா வச்சுக்கேன், பூச்சாண்டி வந்து அவன் பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீச்சன் வந்து அப்படியே அவங்க பெரியமாவை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. இன்னும் பூச்சாண்டியா? பூச்சாண்டி தான் உன்னை வந்து பிடிச்சிட்டு போயிடும். நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கல்ல, உன்னை தூக்கிட்டு போயிடும் தெரியுமா. என்னை தூக்கிட்டு போய் என்ன பண்ணும், அது உன்னை தூக்கிட்டு போய் சாப்பிடுமா, இன்னும் சாப்பிடுமா, உன்னதான் சாப்பிடும், நான் நல்லா இருக்க மாட்டேன், அது பூச்சாண்டிக்கு தெரியாதுல்ல, உன்னை தூக்கிட்டு போய் சாப்பிட்றோம். இல்லை நான் அப்போ ஒயினை குத்துவேன். எது ஒயினை கொடுத்துருவியா? அப்போ உனக்கு உன் மம்மி வேணாமா? இல்லை ஒயின் போய் அந்த பூச்சாண்டிக்கிட்ட ஃபைட்லாம் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாளி அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. எங்கே தான் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி டீச்சனை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டேப்லெட்டை கொடுக்கலான்னு சொல்லி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அவங்க பாட்டி கையிலேருந்து மடியிலேருந்து இறங்கி கொடுக்கிட்டுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். எனக்கு வாண்ணா, நான் டாடி கிட்ட போடும், டாடி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். டீச்சன் பார்த்து விழுந்துடாத அப்படின்னு சொல்லி நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. இங்கே எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் நேராக மேலே மாடிக்கு தான் ஒரு ரூம்க்கு ஓடி போய் நேராக தேங் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். தேங் தான், டீச்சன் என்னாச்சுமா, ஏன் எப்படி ஓடி வர? ஒயின் 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 தொத்துறா டாடி. வயனா? வயன் எதுக்கு ஒன்று தருத்துரும்? அவ எனக்கு மாற்ற கொடுக்க தொத்துறா டாடி, எனக்கு வேணாம் டாடி, மாத்த எனக்கு வேணாம், உன் கூட இருக்கேன் டாடி, மாத்த எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலறாரு. தேங்தான் டீச்சனை ஹக் பண்ணிக்கிட்டு, சரி ஓகே ஓகே நீ டாடி கூடயே இரு, நீ எங்கேயும் போக வேணாம், உனக்கு மாத்திரையும் நீ சாப்பிட வேணாம் சரியா?
இப்போது நீங்கள் தான் தேஜன் தேஜன் எங்கே இருக்க, மம்மி உன்னை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப்பில் ஏறி தான் வந்துட்டுருக்கீங்க. இங்கே டீச்சர் தான் ஏன் வரடா டேடி, வரட்டும், உன்னை எதுவும் செய்ய முடியாது, நீ டேடி கிட்ட தானே இருக்க, அவன் என்ன மீறி உனக்கு எப்படி மாத்திரை கொடுக்குறான்னு நான் பார்க்கணும். எனக்கு மாற்ற வேணும் டேடி அப்படின்ற மாதிரி மறுபடியும் தேங்காய் ஹக் பண்ணிட்டு அலறாரு. சரி ஓகே வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க் தான் டீச்சரை ஹக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் தான் டீச்சர் எங்கே இருக்கா, மம்மி கிட்ட வந்துருங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு கத்துறாரு. இங்கே நீங்கள் டீச்சரை பார்த்துட்டு ஓ டீச்சர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சனோட ஸ்டொமக்கில் தான் கிச்சு கிச்சு மூட்டுறீங்க. அவனும் சிரிக்கிறான். மம்மின்னு கண்டுபிடிச்சிட்டேன், இல்லை நானே மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி மாத்திரை சாப்பிடலாமா, எனக்கு வேணாம் டேடி, எனக்கு மாற்ற வேணாம் டேடி. டீச்சன் இவ்வளோ கிஞ்சிரல்ல, ஒரு வாட்டியாவது மாத்திரை சாப்பிட்றா, நான் தான் வேணும்னு சொல்கிறேன்ல, நீ எதுக்கு சும்மா என்ன நீ ஃபோர்ஸ் பண்ணுற, எனக்கு வேணாம் ஒயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேங் தான் ஒயன் நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல வீடு. தேங் என்ன பேசுகிறீங்க, குழந்தைங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அவன் காயத்தை பார்த்தீங்களா எவ்வளோ ஆழமாக இருக்குது, அவன் டேப்லெட் போட்டால் தான் சீக்கிரம் சரியாகும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அவன் அப்படி தான் சொல்லுவான், எப்படியாச்சும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்க என்ன பேசுறதுன்னு தெரில. டீச்சர் தயங்கே பார்க்குறாரு. வேணும் டாடி, எனக்கு சர்ஜி ஆகிடும், ஊச்சி போட்டோம்ல சர்ஜி ஆகிடும் டாடி, வேணாம் மாற்ற வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் வேணா மம்மி உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். என்ன என்ன ஆஃபர், நீ இப்போ டேப்லெட் சாப்பிட்டேன்னா எத்தனை டேப்லெட் சாப்பிட்றியோ அத்தனை சாக்லேட் தருவேன். சாக்லேட்டா, சாக்லேட் தான். ஏ வேணாம், எனக்கு கச்சுக்குது, எனக்கு சாக்லேட்டே வேணாம், எனக்கு சாக்லேட் சாப்பிடவே பிடிக்கல, அது ஒரு மாதிரி கச்சுக்குது ஓயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இல்லை, இந்த சாக்லேட் கசக்காது, இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. டேஸ்ட்டாக இருக்குமா, அது என்ன சாக்லேட், அது என்கிட்ட இருக்கு, நீ டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா நான் உனக்கு சாக்லேட் தருவேன். மாத்து கச்சக்குமே, அது நான் வேணா உனக்கு தண்ணி தரேன், சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் கசப்பு போயிடும். அப்படியா, அப்போ சரி கூடு அப்படின்ற மாதிரி நீங்கள் அது டீச்சர் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே டீச்சனை கூட்டிகிட்டு போய் இங்கே பெட்டில் தான் உட்கார வச்சுட்டு நீங்களும் டேப்லெட் கொடுக்குறீங்க. இன்னும் டேப்லெட் கொடுக்குற போய் சாக்லேட் எடுத்துறப்போ அப்படின்னு இந்த மாதிரி டீச்சர்னு சொன்னதும் அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஃப்ரிட்ஜில் போய் 2 சாக்லேட் தான் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்து நீ ஃபஸ்ட்டு டேப்லெட் சாப்பிடு, அப்புறம் உனக்கு சாக்லேட் தரேன் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முழுங்குறான். ரொம்ப பயங்கரமாக கசக்குது போல் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் டக்குன்னு வாமிட் பண்ணிடுறான். நீங்கள் தான் டீச்சர் என்னாச்சு, ஓயன் எனக்கு வேணாம் ஓயன், எனக்கு பிடிக்கல, வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் வாமிட் பண்ணுறான். நீங்கள் உங்கள் மேலே வாமிட் பண்ணிடுறான். நீங்கள் அவனோட வாமிட்டை தான் கையில் வாங்கிக்கிறீங்க. இங்கே தயாங்தான் நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போய் மக்கு தான் எடுத்துகிட்டு வராரு. நல்லா வாமிட் பண்ணுறான். அவனுக்கு சுத்தமாக அது பிடிக்கல போல். ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தது சாப்பிட்ட ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடுறான். அவனுக்கு உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேஜனை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது வாமிட் பண்ண. நீங்கள் தான் தேஜனை சமாதானப்படுத்துறீங்க. ஒரு வழியாக அவன் அப்படியே வாமிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறான். நீங்கள் தான் தேஜனை கூட்டிகிட்டு போய் ஹாட் வாட்டரில் அவனோட ஃபீஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வைப் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுறீங்க. நீங்களும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. தேஜன் ரொம்ப டயர்டாக உங்கள் ஷோல்டரில் அப்படியே படுத்திருக்காரு. என்ன தேஜன் என்ன பண்ணுது, எனக்கு இங்கே வலிக்குது வயன், ஒரு மாடி பண்ணுது, எனக்கு பிடிக்கல, ஒரு மாடி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கண்ணே கலங்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவன் கஷ்டப்படுறான். சரி ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூங்குறதுக்கு தான் அந்த சிரப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது கொடுக்குறீங்க. எனக்கு வேணாம் வயன், எனக்கு வாந்தி வருது, எனக்கு வலிக்குது வயன். இது கசக்காது டீச்சர், இது இனிக்கும், இது கூடிய நீ அப்புறம் தூங்கிடுவ, வலியும் இருக்காது உனக்கு. அப்படியா,
அப்படின்னு சொன்னதும் அவனும் குடிச்சுக்கிறான். இங்கே தயாங் தான், நான் தான் சொன்னல வயன் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காதன்னு, இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீஜனோட நிலைமையை நினச்சி தான். இப்போ நீங்கள் தான் டீஜனை தூக்கிட்டு பால்கனிக்கு போகிறீங்க, அப்படியே டீஜனை ஷோல்டரில் போட்டு தட்டிக்கிட்டே நடக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவனும் தூங்கிடுறான் நல்லா. நீங்கள் இப்போ டீஜனை தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறீங்க, அவன் நல்லா படுத்து தூங்குறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் அழுகுறீங்க, உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. நீங்கள் டீச்சரை பார்த்துட்டு அழுகுறீங்க, அவனோட ஹேரை தான் கோம் பண்ணி கொடுக்குறீங்க. இங்கே இல்லை தயாங் தான், வயன் என்னாச்சு, இதுக்கு பலற? இல்லை என்னோட தப்பு தான் தயாங், நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், என்னால் தான் என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஃபீல் பண்ணுறீங்க. தயாங்க்கு புரியுது, வயன் இதில் ஓன் தப்பு எதுவுமே கிடையாது, குழந்தைங்கன்னா அடிப்படுறது நார்மல் தான், விடு அவனுக்கு சரியாயிடும். என்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவன் இவ்வளோ கஷ்டப்படும் போது பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயா உங்களே ஒரு மாதிரி பார்க்குறாரு. வயன் உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன? இல்லை உனக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? அப்படி எதுவும் இல்லை தயா, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை வயன் கேட்டேன், உனக்கு பர்சனலாக சீக்ரெட் அந்த மாதிரி ஏதாச்சும்? அந்த மாதிரி எதுவும் இல்லை தயா, இருந்தால் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன். ஓ ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ நேராக வெளியே போயிடுறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்குது. அவர் உங்களே டேஜனின் பற்றி திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் பார்த்த அந்த பிக்கை யோசிச்சு பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆல்ரெடி அவர் ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருந்தார், இப்போது ரொம்ப குழம்பி போயிருக்காரு. ஒரு மாதிரி அப்படியே திங்க் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு. இப்போது லேட் நைட்டு தான், ரொம்ப லேட்டாக தான் தயாங் ரூம்குள்ளே வராரு. பார்த்தா இங்கே டேஜன் தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்குறாரு. நீங்களும் டேஜனை ஹக் பேக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறீங்க. இங்கே தயாங் தான் உங்களையும் டேஜனையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போது டீனா கூட அந்த மேரேஜ் ஃபோட்டோவும் உங்கள் ரூமில் தான் இருக்கும், அதை பார்க்குறாரு. ஏண்டி இப்படி என்னை விட்டு போய் இவ்வளோ கஷ்டப்படுத்துற, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியமாட்டேன்னா உனக்கு? என்னால் முடியலடி, ஒரு நாள் கூட நிம்மதியாக மூச்சை விட முடியல என்னால். ஒரு நாளும் எதையோ பற்றி யோசிச்சு ரொம்ப பயமாக இருக்குட்டேனா. எப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? எது உண்மை, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எதுவுமே தெரியல. என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குடி அப்படின்ற மாதிரி இந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போது நேராக பெட்டுக்கு தான் வராரு. பார்த்தா டேஜன் நல்லா பார்த்து தூங்கிட்டு இருக்காரு. டேஜனோட ஹேரை சஃபில் பண்ணி கொடுத்து அவரோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாரு. இப்போ உங்களை தான் பார்க்குறாரு. ஃபயன், நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு எனக்கு தெரியாது, உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எதுக்கு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த, எதுக்கு என் ஒய்ஃபாக வந்தேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் என் பையனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற வயன், உன் பையன் மாதிரி பார்த்துக்கிற. கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நீ அவனை என்றைக்குமே என் பிள்ளைன்னு நினச்சது கிடையாது, அவனை உன் பிள்ளைன்னு தான் நினச்சிட்ருக்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் எனக்கு தெரியுது. உன்னோட அந்த லவ்ல எனக்கு எந்த ஒரு நடிப்பும் தெரியல. என்னால் உன்னை சந்தேகப்பட முடியல வயன். ஆனால் நடக்கிற விஷயம்லாம் என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயவு செய்து ஏதாவது உண்மையை என்கிட்ட மறைச்சேன்னா தயவு செய்து என்கிட்ட சொல்லிடுவாயன். நானே உன்னை விட்டாலும் டேஜன் உன்னை விட மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் நீ தான் அவனோட அம்மா.
அப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். என்ன வேணாலும் பண்ணு, என் பையனை தண்டிச்சிடாதோ அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே குழப்பத்தோடயே அவர் படுக்கிறாரு. இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் தான் வழக்கு போல் எழுந்து உங்கள் அத்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே டீஜன் அந்த சிரப் குடிச்சிருப்பாரு இல்லையா, அதில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. டீஜனோட அப்பாவும் நீங்கள் தான் டீஜனோட அப்பாவுக்கும் காஃபி தான் எடுத்துகிட்டு வரீங்க. பார்த்தா டீஜனும் தேங்கும் பார்க்க ஒரே மாதிரியே படுத்திருக்காங்க, ஒரே பொசிஷனில். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. நீங்கள் தான் அவங்க ஃபோன் எடுத்து அதில் பிக் எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போது 2 பேரையும் தான் பார்க்குறீங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள எழுப்பவே மனசு இல்லை, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்க. பட் ஆனால் எழுப்பி தான் ஆகணும். தயங் வந்து ஆஃபீஸ் போகணும் இல்லையா, ஸோ அதனால தான் இங்கே இப்போது தயங்க தான் தயாங் தயாங் தயங் டைம் ஆச்சு, எந்திரிங்க தயாங், 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறாரு. இங்கே டீஜன் சொல்லும், எந்திரிங்க 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி படிக்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்க்கன்னு எழுப்புறீங்க. இப்போது டயாங்கும் டீஜனும் அவங்களோட ஐஸை ரப் பண்ணிக்கிட்டு 2 பேருமே சேமாக ஒரே மாதிரியே இருந்து உட்காடுறாங்க. நீங்கள் 2 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தயங் தான் குட் மார்னிங் ஒயன், குட் மார்னிங் ஒயன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. 2 பேருமே அயன் காஃபி அயன் ஆச்சு. என்னது ஆயிடுச்சு? ஹார்லிக்ஸ் தான் அப்படி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் கொடுப்பேன். இப்போ நான் குடிச்சிட்டு அப்போ போய் பேச்சு பண்ணேன். முடியாது, ஃபர்ஸ்ட் ப்ரஷ் அப்புறம் தான் ஹார்லிக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவர் காலையில் அடம்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீஜனை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. இங்கே தயங் தான் அவனை பார்த்தால என்ன மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி கப்பில் கையை வைக்கலான்ட்டு போகிறாரு. தயாங் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துட்டேன் வாயன். அந்த கையை அப்படியே மடக்கிட்டு இப்போ எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் டீச்சனுக்கு தான் ப்ரஷ் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. இங்கே தேங்க் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே டீச்சன் தான் சும்மா இல்லாமல் தண்ணியில் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. டீச்சன் வேண்டாம், சளி பிடிக்கும் காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தூக்கி தேங்க் மேலே அடிக்கிறாரு. தயாங்கும் அந்த தண்ணி பிடிச்சி அப்படி டீச்சன் மேலே அடிக்க வருவார். டீச்சன் நவந்துருவார், உங்கள் மேலே பட்டுரும். நீங்கள் தண்ணி பிடிச்சி அகைன் தயாங் மேலே அடிக்கிறீங்க. இப்படி தான் 3 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. இங்கே தண்ணியில் பார்த்தா 3 பேரும் நல்லா நினைஞ்சிட்டீங்க. இங்கே 3 பேரையும் பார்த்து நல்லா பயங்கரமாக சிரிக்கிறீங்க. இப்போ ஒரு வழியாக நீங்கள் அப்படியே வரீங்க. இங்கே தேங்க்கு காஃபி, டீச்சனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குறீங்க. 2 பேரும் குடிக்கிறாங்க. நீங்கள் டீச்சனுக்கு தான் தலையில் தோட்டி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பீங்க, ஏன்னா சின்ன பையனில் கோல்டு வந்துடும் சொல்லிட்டு. ஸோ தயாங் வந்து பெருசாக அவர் நினையில, பட் அப்படியே தான் இருக்கார். என்ன இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரல, அதனால இப்போது நீங்கள் தான் 2 பேருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்களும் கீழே தான் போயிடுறீங்க ஒர்க்குக்காக. இங்கே ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு டவல் எடுத்துகிட்டு ரெடி ஆகிறதுக்காக. இங்கே டீச்சன் தான் ஹார்லிக்ஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கப்பா அங்கேயே வச்சுட்டு குடுக்குடுன்னு கீழே தான் ஓடி வர்றாரு. எங்கே வர்றாருன்னு பார்த்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க தாத்தா மேலே ஏறி உட்காந்துக்கிறான். என்னடா தங்கம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தாத்தா பண்ணுற? நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா? நோட் பேப்பரா? இங்கே கொஞ்சம் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிக்சர் தான் பார்த்துட்டு இருக்காரு. நான் இன்னும் அது படிக்கலடா தொட்டம், அந்த படம் நல்லா இல்லை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி திருப்பி பிக்சர் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க தாத்தாவுக்கு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவரும் இன்னைக்கு இதில் எந்த படமுமே பிடிக்கவே இல்லை, நீயே பாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறேன்னு இறங்கி இப்போது அவனோட சின்ன அண்ணா கிட்ட போகிறான். ஆக்சுவலாக வந்து தயாங்கோட ஃபர்ஸ்ட் அண்ணாவுக்கு 2 பேபி, செகண்ட் அண்ணாவுக்கு 2 பேபி. ஃபர்ஸ்ட் அண்ணாவுக்கு ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை, அப்புறம் பெண் குழந்தை இருக்கும். 2வது அண்ணாவுக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை, அப்புறம் ஆண் குழந்தை. இப்போ 2வது அண்ணாவோட கடைசி பையன்கிட்ட தான் போய் அவனோட பென்சில், பென், ஷார்ப்னர், லப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்கான். இங்கே அவன் தான் டீச்சர் இப்படி பண்ணாத, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுடா,
"தியான் எனக்கு இது வேணும், எனக்கு இது குடு" அப்படின்னு சொல்லி அவன் புடுங்கிக்கிறான். "டீச்சர் ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் போகணும்டா" அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். பென்சிலை பிடுங்கிட்டு "எனக்கு குடு, எனக்கு குடு, எனக்கு வேணும், எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இங்க டீச்சர் தான் "தியாக்கா, தியாக்கா, தியான் குக்க மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அழுததும் அவ வந்து என்னடா பண்ற அவன்கிட்ட? நான் இது பண்ணலடி, அவன் தான் என்கிட்ட புடுங்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரியான், அதாவது அந்த கடைசி அண்ணன் பேர் வந்து த்ரியான்னு வச்சுக்கலாம். அவன் தான் சொல்லி சொல்றான். இங்க வந்து இந்த பொண்ணு பேர் வந்து நிவி அக்கான்னு வச்சுக்கலாம். ஓகே. "இல்லக்கா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, கேட்டா குடுக்க மாட்டேங்குதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் "குடேண்டா, போடி உன்கிட்ட எடுத்து கொடு, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் போறேன்" அப்படின்னு சொல்லி புடுங்கிட்டு அவன் போறான். "பூதா, எனக்கு ஒன்றும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே இங்க காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை தான். இப்போ அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா டீச்சர் மட்டும் தான் குட்டி பையன். அவன் தான் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்திருப்பான். மற்ற எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. இதுல அந்த ஃபர்ஸ்ட் அண்ணாவோட பையன் இருக்கார்ல, அவர் தான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. எல்லாருமே குட்டி பசங்க தான். அவர் தான் பெரிய பையன் வீட்டுக்கே. ஸோ அவர் தான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு இருக்கிற பேபிஸ்லாம் 1 இயர் 2 இயர்ஸ் கேப்பில் வந்து அடுத்தடுத்து ஸ்டடீஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து டேஜன் மட்டும்தான் வீட்டில் இருப்பார். எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்களா. இப்போது டேஜன் தான் இங்க த்ரிஷான் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இப்ப நேரா அவங்க பெரிய பெருமா கிட்ட தான் போறாங்க. அவங்க பார்த்தா எல்லாருக்கும் ஃபுட்டு தான் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் ஃபுட்டு வந்து ஒரே பிளேட்ல பிசைஞ்சு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இங்க பெரியமா தூக்கு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நீங்க தான் இது டேஜன் போய் கேக்குறாரு. அங்க டேஜனையும் அவங்க தூக்கிக்கிறாங்க. என்ன சொல்ல பண்ற, எழுந்துட்டியா? எழுந்துட்டேன். என்ன பண்ண நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதுமே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற. நீ சாப்பிட்றியா? வேணாம், இப்பதான் ஆச்சு குடிச்சேன். அதுக்குள்ள உங்க மாத்தி கொடுத்துட்டாளா? எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி டீச்சன் சொல்றாரு. ஏன்னா டீச்சனுக்கு சாப்பாடுனா சுத்தமா பிடிக்காது. அவருக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட்னா நல்லா சாப்பிடுவாரு. ஆனா சாப்பாடு மட்டும் வேணாம். அவ்வளவுதான். அவருக்கு சாப்பாடு பார்த்தாலே பிடிக்காது. நீங்க டெய்லியும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா பெரிய போராட்டமே நடக்கணும் வீட்டுல. அப்படிதான் சாப்பிடுவாரு. ஸோ இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை. கொஞ்சமாக சாப்பிடுன்னு போஸ் பண்ணி ஒருவா ஊட்டி விட்டுடுறாங்க. அவன் டக்குன்னு இல்லை நீ கியூடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி ஓடிட்டாரு. இந்த சைட் பார்த்தா அவங்க சின்ன பெருமா தான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷிங்க்கு போட்டுட்டு இருக்காங்க. இங்கே டேஜன் தான் பீமா இங்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேக்கப் பண்ண மாதிரி வந்து நிக்கிறான். பார்த்தா அவங்க பெரியப்பா பேண்ட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க போல. டீஜன் குட்டி எப்போ வந்தீங்க? இப்பதான். என்ன பண்ண நீ? இத பெரியப்பா காய்ச்சி தானே எடுத்து வைக்கிறியா? பெப்பா கிட்ட சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். 1.5 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள பிளாக்மெயில். இல்ல சொல்ல வேணாம். அப்படின்னா ஐஸ்கிரீம் ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். இவங்களும் சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ளே ஆல்ரெடி இந்த டீலிங் இருக்கு போல இருக்கு. நான் பெப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீ வாங்கிக்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதும் ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் அவன் யாரையும் விடல. காலைல எழுந்ததுலேருந்து வீட்டையே ஒரு அலசிடுவார். எல்லாருக்கிட்டே சண்டை தான். எல்லாருக்கிட்டையும் வம்பு பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைட் டேங்க் சைட் பார்த்தா அவர் வந்து கிளம்பிட்டாரு. டவலோட வந்து ரூமில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ அவங்கள தான் கூப்பிடுறாரு பையன் அப்படின்னு. இப்போ அவங்க அத்தை தான் சரிம்மா நீ போ, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் அதான் முடிஞ்சிடுச்சுல, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அவங்கள ரூம்க்கு அனுப்பி விட்டுறாங்க. நீங்களும் வந்து டேங்க்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவரும் எடுத்து வியா பண்ணிக்கிறாரு. நீங்க தயாங் கிளம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தயாங்கும் கிளம்பிட்டாரு. இப்போ நீங்களும் தயாங்கும் தான் ஒரு மாதிரி ஹாப்பியா சிரிச்சு 2 பேரும் பேசிக்கிட்டே இப்போ ஸ்டெப்லேருந்து ஒன்னா இறங்கி வரீங்க. இது உங்க அத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. தயாங் உங்க கூட அவ்வளோ ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வர்றது. உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் அதை பார்க்கல. உங்க அத்தை மட்டும் உங்களையும் தயங்கியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப ஹாப்பியா அவங்க உங்களுக்கு திருஷ்டி தான் எடுக்கிறாங்க. இப்போ நீங்க தான் தயங் வந்து இப்போ வந்து சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க வந்து
டீனாவோட ஃபோட்டோ இருக்கும். டீனாவோட பெரிய ஃப்ரேம் இருக்கும் அந்த சாமி ரூம்குள்ளே. அதில் வந்து அவள் ரொம்ப க்யூட்டாக சிரிப்பா. அவளோட ஸ்மைல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதில் டீனா பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பா. ஸோ அதே தான் தயங் பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் டீச்சர் எங்கே இருக்க, ஒயன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடி வர. பார்த்து வா, ஆல்ரெடி கால் அடிபட்டிருக்கு, விழுந்தனா வலிக்கும். சரி. மம்மி முன்னாடி வந்து நில்லு. சாமி கும்பிடு அப்படின்னதும் அவனும் கையெல்லாம் குப்பி கண்ணு மூடிட்டு க்யூட்டாக நின்றுட்டு இருக்கான். தயங்கனை பார்த்து சிரிச்சுட்டே இப்போ அந்த முன்னாடி நின்று ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது டீனா கிட்ட தான் வேண்டிட்டு இருக்காரு. நீங்க தான் டீனாவோட ஃபோட்டோவையே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் உங்கள் ஹார்ட்குள்ளே இருக்குது. பட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்கள் அந்த டீனாவோட ஃபோட்டோவையே பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியோர்ஸ் வருது. நீங்கள் அதை வைப் பண்ணிக்கிறீங்க. யாரும் பார்க்கல, அதுக்கு முன்னாடி நீங்கள் வைப் பண்ணுறீங்க. ஆனால் தயங் இதை நோட் பண்ணிட்டாரு. அவருக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது. அவர் உங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. நீங்கள் அதெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு இப்போ டீச்சனை தூக்கிக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட தான் போகிறீங்க. இங்கே தயங்கும் வந்து உட்கார்றாரு. இங்கே டேபிள் மேலே தேஜன் வந்து உட்காந்துக்கிறாரு. இங்கே உட்காந்துக்கிட்டே அவர் குட்டியாக தானே இருப்பார். ஸோ வந்து உட்காந்துக்கிட்டே அவங்க பெரியப்பாவுக்கு தாத்தாவுக்குலாம் வந்து அவர் வந்து சட்னி ஊற்றுறது அந்த மாதிரி அலும்பல் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே எதுவுமே சொல்லலை. சின்ன பையன் தானே. ஸோ எல்லாருக்கும் டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்களும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் டயாங் மட்டும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அவர் உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டயாங்க் எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் டேஜனை தான் பார்க்குறீங்க. அவர் பண்ணுறது, அவர் சிரிக்கிறது, அவரோட ஹாப்பினஸ் அதே பார்த்து சிரிக்கிறீங்க. அது டயாங்க்கு என்னன்னு தெரியல, அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ தயாங் தான் டீச்சனுக்கு வந்து 4 கிஸ் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு இப்போ உங்களையும் ஹக் பண்ணி பாய் சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கே ஷாக் தான். எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் எதுவும் சொல்லலை. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இது நார்மல் தான். ஸோ வந்து அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் பட் பெருசாக வெளியில் காமிச்சிக்கல. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஷாக்கிங்காக தேங்க பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஷாக் அடித்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. தயாங் இப்போது வெளியில் வந்து காரில் ஏறுறாரு. அவர் மைண்ட்குள்ளே ஏகப்பட்ட திங்கிங், நிறைய கொஸ்டின்ஸ், அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே ஒர்க் தான் போகிறாரு. ஆஃபீஸ் போகிறாரு, ஒர்க் பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் தான், வழக்கம் போல் லைட்டாக தான் வர்றாரு. டீஜன் தூங்கிட்டாரு. இப்போது நீங்கள் தான் தயாங்க்கு வந்து ஃபுட்டு தான் எடுத்து வைக்கிறீங்க. தயாங் வந்து இளவயன் பசியில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு, நான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன். சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கிச்சனில் வச்சுட்டு இப்போ ரூம்க்கு வரீங்க. டயாங் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. தூங்கலை, லேப்டாப்பும் வச்சு ஒர்க்கும் பண்ணலை, சும்மா அப்படியே உட்காந்துருக்காரு டேஜனை பார்த்துக்கிட்டே. இப்போ நீங்கள் தான் மில்க் கிளாஸோடு உள்ளே வரீங்க. சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிட்டீங்க, ப்ளீஸ் மில்காவது குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் அதை அவரை வாங்கிக்கிறாரு. தயாங் சின்ன பையன், இல்லை என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நீங்கள் என்ன புரியல? இல்லை உங்களுக்கு என்கிட்டேருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை உங்களை பார்த்தா அப்படி தான் தோணுது, ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் நேற்று நீங்கள் வேறு என்கிட்ட அப்படி கேட்டீங்க இல்லையா? ஸோ அதனால தான் கேட்குறேன். என்கிட்டேருந்து ஏதாவது தெரியுமா? கேட்டால் சொல்லுவியா? என்ன தெரியணும்? என்ன சொல்லணும் உங்களுக்கு? கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பால்கனிக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வர்றாரு. டீனா உனக்கு முன்னாடி தெரியுமா? என்ன? டீனாவை உனக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னாடியேனா நம்ம மேரேஜ் டாக் பேசுறதுக்கு முன்னாடியே? அது வந்து ஏன் அப்படி கேட்குறீங்க? சும்மா சொல்லுவேன். அது டீனா இதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. அவள் ஆஃபன் பேபி தான். அவளில் தான் வளர்ந்தா. அவள் ட்ரஸ்ட் மூலமாக படித்தா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் வாழ்நாள் முழுக்க தனிமையாக தான் இருந்திருக்கா, ரொம்ப லோன்லியாக.
ஆனால் எனக்கு என்னமோ எனக்கு தெரியாமல் உனக்கும் டீனாவுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? ஐ மீன் நீனும் டீனாவும் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, பழகியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எனக்கு தெரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. எனக்கு தெரியாது. நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் டீனாவை பார்த்தேன். அப்படியா? அப்போ இது என்ன வயன் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பார் அந்த பிக்சலாக. இது டீனா தானே, பக்கத்தில் இருக்கிறது நீ தானே, அப்போது இது என்ன? ஆக்சுவலாக உங்கள் ஃபோனில் பார்த்தது நீங்களும் டீனாவும் ஒன்றா இருக்கிற அந்த ஃபோட்டோ தான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்ட அந்த கரண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அது சீக்ரெட்டாக வச்சுருப்பீங்க. இப்போ இது என்ன? என்கிட்டேருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா நீயும் டீனாவும்? அது 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 வந்து அது வந்து ப்ளீஸ் உண்மையை சொல்லு. நீ யாரு? உனக்கு டீனா முன்னாடியே தெரியுமா? அவள் யாரு? என்கிட்டேருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா? உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியல. ஒருவேளை டீனாவோட சாவுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. என்னால் எதுவும் யோசிக்க முடியல வையன். உன்னை சந்தேகப்படவும் முடியல. ஏன்னா நீ என் பையனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. நீ கஷ்டப்படுறது, அவனுக்கு கேர் கொடுக்கறது, இது எதுவுமே எனக்கு நடிப்பு மாதிரி தெரியல. எனக்கு எல்லாமே உண்மை மாதிரி தான் தோணுது. உன்னோட எல்லாம் உண்மை தான் எனக்கு தோணுது. என்னால் உன்னை சந்தேகப்பட முடியல வையன். சந்தேகப்பட்டு உன்னை நான் வெறுத்து உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேன்னா உன்னை விட என் பையன் தான் அதிகமாக ஹர்ட் ஆவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் உன் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் டீனாங்கிற ஒரு மம்மி அவ்வளோதான். ஆனா அவனுக்கு அம்மா அப்படின்னா அவன் ஒன்னதான் பார்க்கறான். உண்மையை சொல்லு வயன். என்ன ஏதாவது பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கியா? நீ யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் உன்னை ஏதாவது ஃபியூச்சர்ல ஹர்ட் பண்ணியிருக்கேனா? எனக்கு எப்படி யோசிக்கிறதுனே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. மைண்ட் என்னென்னமோ யோசிக்குது. என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா ப்ளீஸ் தயவு செய்து என் பையன் ஏதோ ஹர்ட் பண்ணிடாத. போதும் நிறுத்துங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? குடும்பப்படுத்துற மாதிரி தெரியுதா? நான் என்ன பிளான் பண்ண போறேன்? உண்மைதான், உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் தான். எனக்கு டீனாவோ தெரியும். ஆனா அவ இடத்துக்கு வரணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அவ வாழ்க்கையை பிடுங்கிக்கணும்னு நான் ஏதோ ஆசைப்பட்டதும் கிடையாது. உங்களை பழி வாங்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நான் சும்மா வாய் வார்த்தைக்காக மட்டும் இல்லை தயா. என் மனசார நான் டீச்சனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி உங்க ஒய்ஃபா டீனாவோட இடத்துக்கு வரணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அப்போ டீனா யாரு உனக்கு? உனக்கும் டீனாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எதுக்கு என்கிட்ட அதை மறைச்சிங்க? ஏன்னா டீனா என்னோட தங்கச்சி. என்ன? டீனா என்னோட ஓன் சிஸ்டர். ஓன் சிஸ்டரா? இல்லை, எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு டீனா தனியா இருக்கணும்? அவ எதுக்கு ஆஃபன்ல வளரணும்? உங்க அப்பா அம்மா கூட உன் கூட வளரலாமே. டீனா என்னோட தங்கச்சி தான், ஏன் கூட பிறந்தவ தான். ஆனா என்னோட அப்பா அம்மாவுக்கு பொண்ணு கிடையாது. இல்லை, எனக்கு புரியல வயன். ஓகேடா, இந்த பாட்டு நான் இதோட ஏன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் ஷாட்லேருந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷாட் வந்து ஃபைனல் ஷாட் தான். நெக்ஸ்ட் ஷாட் ஜூன் வருமானு எனக்கு தெரியல. மேபி ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை மீஸ். அன்யோ.